வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு அடுப்பே தேவையில்லை, ரொம்ப குயிக்காக ஈவன் குழந்தைகள் கூட இதை செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். துருவி வச்சுருக்க கேரட் 1.5 கப், 1/2 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சைலாம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம தனியாக பிழிஞ்சு வச்சுட்டு கேரட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு அதெல்லாம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் இல்லைனா அது இல்லாமலும் செய்யலாம். இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக சர்க்கரையவே மிக்சியில் 2 சுற்றி நல்லா பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது குழந்தைகளுக்கு இந்த ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்ச் காம்படிஷனுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1 நிமிஷம் தான் ஆகும் இதை செய்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். இதுக்கு மேலே நமக்கு எந்த நட்ஸ் தேவையோ அதை வச்சு நம்ம அலங்காரப்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு சுவையான மற்றும் குயிக்கான கேரட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.